ஒரு பசுமை நிறைந்த காட்டில் பட்டுச்சிட்டுக்கள் தங்களது சின்னஞ்சிறு குஞ்சுயுடன் ஒரு மரத்தில் கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. பட்டுவும் சிட்டுவும் தன் குஞ்சுக்கு இரை தேடி வெகு தூரம் பறந்து சென்று இரை எடுத்துக்கொண்டு வந்து மாறி மாறி இரை ஊட்டி நன்றாக வளர்த்து வந்தன. அந்த குஞ்சும் நன்றாக வளர்ந்து வந்தது. ஒரு நாள் முதலாக பறக்க முயன்ற அந்த குஞ்சு எதிர்பாராத விதமாக கூட்டிலிருந்து கீழே விழ, மேலே நோட்டம் போட்டு கொண்டிருந்த கழுகு குஞ்சு கீழே விழுவதை கவனித்தது. அங்கிருந்த ஒரு கழுகு மின்னல் வேகத்தில் வந்து அந்த குஞ்சை தூக்கிக் கொண்டு தன் மலையுச்சிக்குச் சென்றது. இதைக் கண்டு கதறி அழுத பட்டுச்சிட்டுக்கள் காட்டின் அரசனான சிங்கத்திடம் சென்று முறையிட்டன. சிங்கராஜா, சிங்கராஜா, எனது குஞ்சை கழுகு தூக்கிக் கொண்டு பறந்து சென்றது. எங்களை காப்பாற்றுங்கள், எனது குஞ்சை காப்பாற்றுங்கள் ராஜா. சிங்கம் உடனே மலை மீது ஏறிச் சென்று, வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை காக்க வேண்டுமே தவிர துணுபுறுத்தக்கூடாது என்று கழுகிற்கு எச்சரிக்கை விடுத்தது. சிங்கத்தின் கம்பீரமான பேச்சை கேட்டு தன் தவற்றை உணர்ந்து மனம் மாறிய கழுகு, சிங்கராஜா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் செய்துவிட்டேன். அந்த குஞ்சை மிக இதமாக தன் முதுகில் சுமந்து வந்து பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைத்தது. அன்றிலிருந்து கழுகு மற்ற பறவைகளை வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு காட்டின் உயரமான இடத்திலிருந்து அனைவரையும் பாதுகாக்கும் ஒரு சிறந்த காவலாளியாக மாறியது.